வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்வி கண்டவல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். சமீபத்திய சர்ச்சைகளில் தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக தமிழகம் முழுக்க இருந்தது. அப்போது அதிகமாக அடிபட்ட பெயர் ஜெயலலிதா, சசிகலா தவிர இன்னொரு பெயரும் இருக்கிறது, தீபா. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள், நீண்ட நெடிய உறவு கொண்ட இணக்கமான, சில சந்தர்ப்பங்களில் பதில் தெரியாத ஒரு உறவாக இருந்தது. இந்த இறுதியாக 75 நாட்கள் மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டிருந்த போதும் அதற்கு பிறகும் ஒரு அதிருப்தியை, எதிர்ப்பை அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடந்தது? என்ன நடக்க விரும்பினார்கள்? ஜெயலலிதாவுக்கும் தீபாவுக்குமான உறவு எப்படி இருந்தது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தீபா ஏதேனும் பங்களிக்க விரும்புகிறாரா? உள்பட பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சி. நம்முடைய விருந்தினராக நீங்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். எங்களுக்கெல்லாம் செய்தியை தாண்டின ஒரு பெரிய அதிர்ச்சி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு. நடக்கவே நடக்காது அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், அந்த மாதிரி ஆள்லாம் இல்லாமல் போயிடுவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ச்சி. பட் அஃப்கோர்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு செய்தி நடந்துட்டது. இதெல்லாம் தீபாவுக்கு, ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகள் தீபாவுக்கு இது எவ்வளவு பர்சனல் லாஸ்? ஜெயலலிதாவுடைய மறைவு முதல்லேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்களுடைய இழப்பு எனக்கு ஒரு பர்சனல் லாஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன், பதிவும் செஞ்சுருக்கேன். எப்படின்னு கேட்டாக்க, எனக்கு தாய் தந்தைக்கு அடுத்த இடத்தில் அவர் மட்டுமே இருந்தார். அந்த ரோலை ப்ளே பண்ணிட்டு இருந்ததே என்னுடைய அத்தை மட்டும்தான். இப்பொழுது அவர் இல்லை என்பதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியல. எனக்கு இன்னும் பிலீஃபே இல்லை. நான் யார்கிட்ட பேசுறது? இனிமேல் தான் நான் யார்கிட்ட கேட்கறது? எனக்கு அந்த கைடன்ஸும் சப்போர்ட்டும் அவங்கள்ட்டேருந்து நிறையவே கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு விதத்தில் அவங்க இல்லைன்றதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. ஒரு 10 வயசு வரைக்கும் நீங்கள் பாய்ஸ் கார்டில் தான் இருந்திருந்துருக்கீங்க. அதற்கு பிறகு வெளியில் உங்களுடைய படிப்பு, கல்வி, மற்ற விஷயங்கள்லாம் அப்படி இருந்தது. அந்த 10வது வயது காலகட்டத்தில் நீங்கள் போயஸ் தோட்டத்திலேருந்து வெளியேற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? எதனால நீங்கள் வெளியேறினீங்க? அதாவது என்னுடைய கிராண்ட் மதர், எங்கள் பாட்டி, அவர் இறந்த பிறகு இல்லத்தில் ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று எங்கள் அப்பா அம்மாவுக்கு திருமணமே அவர்தான் செய்து வைத்தார் முதலில் நின்று. அதன் பிறகு அவர்கள் எல்லாம் ஒரே குடும்பமாக அங்கேயே அவர் போயஸ் இல்லத்தில் தான் அவருக்கு துணையாக நாங்கள் வசித்து வந்தோம் என்று தாய் தந்தை சொல்லியிருக்கிறார்கள். 2 வருடம் கழித்து நான் பிறந்தேன். அதாவது 74 நான் பிறந்தேன். அதே குடும்பத்தில், அந்த வீட்டில் முதல்ல நான் பிறந்தவொடனே ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வச்சதுலேருந்து, ரொம்ப சந்தோஷப்பட்டதுலேருந்து எல்லாமே அவங்க தான். குறிப்பாக சொல்லணுன்னா, இந்த குழந்தைய நான் தான் வளர்க்கணுன்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டதாக எங்கள் அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும், இதெல்லாம் நான் தான் பார்த்துப்பேன், என்கிட்ட என் பொறுப்பில் விட்டுறணும்னு எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவும் எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லியிருக்காரு. இப்படி தான் உறவு போய்ட்டு இருந்தது. அவங்க தான் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவங்க கைடன்ஸில் தான் நான் வளர்க்கப்பட்டேன். முதல் கட்டத்தில் வெளியேறி நாங்கள்லாம் சொல்ல முடியாது. எந்த சண்டையோ பிரச்சனைகளோ குடும்பத்தில் ஒரு சூழ்நிலையோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சாதாரணமாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் கொஞ்சம் ப்ரைவசி, கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கலாமே, அப்போ கூட போயிட்டு வந்துட்டு அவங்களோட பேசுறது இதெல்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? அவங்க தீபான் தான் கூப்பிடுவாங்க. தீபான் தான் செல்ல பேர் இருந்தது, ஆனால் அவர் தீபான் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க தீபான் தான். ஜெயலலிதாவை பொறுத்தளவுக்கு ஓகே. 84 நீங்கள் வெளியேறீங்க. அதற்கு பிறகு 91 அவங்க திரும்ப முதலமைச்சர் ஆகும்போது, முதல் முறையாக முதலமைச்சர் ஆகும்போது திருப்பி உங்களுடைய ஃபேமிலியோட ரீஎன்ட்ரி நடக்குது? இல்லை, அப்படி கிடையாது. நாங்கள் வெளியே வந்தப்புறமும் பேச்சுவார்த்தைகள், போகிறது வருது எல்லாமே நார்மலாக ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்குமான உறவு எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்தது. குறிப்பாக ஒரு மெமரி சொல்லணும்னா, 91 வரைக்கும் ஒரு கேப் இருந்தது. நீங்கள் இல்லை, கேப் அவ்வளோ பெரிய கேப்பெல்லாம் கிடையாது. ஓகே. 91லேருந்து 95 வரைக்கும் நீங்கள் தோட்டத்தில் இருந்தீங்களா, வெளியே இருந்தீங்களா? வெளியே தான் இருந்தோம். ஆனால் வாரம் 2 முறை அழைத்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நான் கேட்டு கூட இருக்கேன். அத்தை, நான் உங்களை கொஞ்சம் ஒரு சிறிய நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன கேப், ஒரு சிறிய இடைவெளி இந்த உறவில் இருந்தது.
இந்த காலகட்டத்தில் நான் வளர்கிற வயசில் அவங்கள சரியாக என்னால் க்ளோஸாக அந்த பீரியடில் ஒரு 88 to 91 மேபி அந்த 4 வருஷம்தான் சொல்ல முடியும். அப்போ வந்து பார்க்க முடியலையனதுக்கு இதுக்கெல்லாம் ஈடு கட்டும் வகையில் இனிமேல் நான் உங்களோட தானே இருக்க போகிறேன், நம்ம குடும்பத்துக்கு நான் தானே தலைவின்னு எங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபேமிலிக்கு நான் தான் ஹெட், இனிமேல் நான் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும். 91 வந்து உங்களுடைய ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீட்டிங் வந்து அதிகமாக அடிக்கடி வாரத்துக்கு 2 முறை. ஆமாம், ரொம்ப அதிகமாச்சு. 95 வரைக்கும் அப்படிதான் இருந்தது. ஆமாம், அப்படி தான் இருந்தது. 95ல் திரும்ப வந்து நீங்கள் போய் சொல்கிறதுக்கும் உங்களுக்குமான உறவு ஒரு இன்னொரு விரிசலை பெருசாக சந்திக்கணும்னு சொல்லலாமா? நிச்சயமாக. காரணம் என்ன? விரிசலே முதல் முறையில் அப்பொழுதுதான் ஏற்பட்டதென்று நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல 84 அளவில் வந்தது வந்து ஒரு சாதாரணமாக அப்பா அம்மாக்கள் எடுத்த ஒரு முடிவு. 91ல் உங்களுடைய ஒரு இணக்கம் வருது. 95ல் தான் ஒரு மனக்கசப்போட முதல்ல வெளியே போகிறோம். மனக்கசப்புகள் அப்பொழுதுதான் முதல் முறையில் ஏற்பட்டன. எதுக்காக? திடீரென்று ஒரு திருமணத்தை அறிவித்தார்கள். அப்பொழுதெல்லாம் இவ்வளவு விவரமாக எனக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஒரு சூழல் ஒன்று உருவாச்சு. ஒரு திருமணம் நடக்கப் போகிறது என்று மட்டும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். யாருக்கு என்னவென்று முதலில் தெரியவில்லை. அப்புறம் வளர்ப்பு மகன் என்றெல்லாம் அறிவித்தவுடன் என் தந்தைக்கு உங்களுக்கு ஒரு 22 வயசு இருக்கணும். இருக்கும். இல்ல 74ல பிறந்தீங்க. ஆமா, 95ல் அந்த திருமணம் நடக்குன்னு. ஆமா, 84 94 21 22 வயசு உங்களுக்கு. ஆமா, இருக்கு. விவரமே தெரியாதா? விவரம் தெரியும். இவர்களை பற்றி சரியாக தெரிந்து கொள்ள எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் செகண்ட் தாட் வந்து ஜெயலலிதா தன்னுடைய வளர்ப்பு மகனாக சுதாகரனை சொன்ன பிறகு வருது. பிறகுதான் முதல் விரிசலே ஏற்பட்டது. அதுவரையில் எந்த பிரச்சனையுமே எங்களுக்குள் இல்லை. ஒருவேளை தீபா வந்து வளர்ப்பு மகளை அறிவிக்கப்படணும்னு விரும்பினாங்களோ? அப்படி கிடையாது. நான் பிறந்த போதே அவங்க என்னை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எங்கள் குடும்பத்துக்கும் என் தந்தைக்கும் எல்லாருக்கும் ஆசையே அதுதான். அவ்வளவு பிரியமாக இருந்தவர் திடீரென்று வெளியிலிருந்து யாரோ ஒருவரை என் வளர்ப்பு மகன் என்று சொன்னவுடன் அதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் மறுத்தோம். ஆனா அப்பா இருந்தாங்க. அப்பா இருக்காரு. உங்களுடைய அப்பா இருந்தாங்க. அவங்க வந்து உங்களோட உரிமை பாராட்டக்கூடியவங்க ஜெயலலிதாட்ட. அவங்களோ நீங்களோ கேட்கலையா? நான் ஒருத்தர் இருக்கிறேன், இல்ல என் பொண்ணு? நாங்க நிச்சயமா கேட்டோம். இவங்க கிட்டயும் நாங்க கேட்டிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நிறைய நடந்திருக்கு. அதுக்கான பதில் உங்களுடைய அப்ஜெக்ஷன் வந்து இப்போ நீங்கள் சசிகலாட்ட நீங்கள் என்ன அப்ஜெக்ட் பண்ணீங்கிறது வந்து irrelevant. அது வந்து அவங்க பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவங்க கிடையாது. உங்களுக்கு வேற புரிதல். பட் ஜெயலலிதா வந்து உங்களுடைய உறவினருங்கனால, உங்களுடைய அத்தைங்கிறனால அந்த ஒரு கேள்வி நீங்க கேட்டிருப்பீங்க. அவங்க பதில் உங்களுக்கு கன்வின்சிங்காக சொல்லியிருக்கணும்ல? கன்வின்சிங்காக எந்த பதிலும் சொல்லலை. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்தது. அவருடைய வருத்தங்களை அவர் தெரிவித்த உடனே சரியான பதில்கள் எதுவும் சொல்லவில்லை. இந்த குழந்தைய தானே நீ வளர்க்கணுன்றது தான் அவங்களுடைய எண்ணமே, வேற எதுவும் இல்லை. அவங்க ஆசையும் பட்டிருக்காங்க அதுக்கு. இது அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை தான். இல்லை, ஆனால் அது நடக்கலை அப்படிங்கும் போது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிந்து கொண்டோம், தனிப்பட்ட முறையில் தெரிந்து கொண்டோம். இதில் என்ன நடந்ததுன்னா, இந்த நிகழ்ச்சி நடந்து இந்த திருமணத்தில் நாங்கள் பங்கேற்கவில்லை. எங்கள் குடும்பத்திலிருந்து யாரும் செல்லவில்லை, பங்கேற்கவில்லை. அப்பொழுது இந்த அதிர்ச்சியால் நிச்சயமா எங்க அப்பாவுடைய மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தது. அழுது கொண்டே இருந்தார். இது நடந்து 1 மாதத்தில் அவர் இறந்து விட்டார். அப்போ அத்தை திரும்பி வந்தாங்க. திருமணம் வந்து உங்களுடைய தந்தையோட உடல்நிலையிலே மனநிலையிலே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. திடீரென்று ஒரு நாள் மேசிவ் அட்டாக் வந்தது. அவரால் அதுக்கு மேல அந்த உள்ளேயே இருந்த அந்த ஏக்கம். அதுக்கு வந்தாங்களா ஜெயலலிதா? உடனடியாக வந்தார்கள். முதலில் அவர்தான் வந்தார்கள். எல்லா கடமைகளையும் செய்தார்கள். அப்ப நீங்க தான் கேட்டீங்களா, இந்த மாதிரி அப்பா இறந்ததுக்கான காரணம் இந்த பிரச்சனை தான், இதுதான் ரொம்ப புலம்பிட்டே இருந்தாங்க, வருத்தப்பட்டாங்க அப்படின்னு ஏதாவது பேச முடிஞ்சதா? பேசவில்லை. ஆனால் எங்கள் அம்மா கேட்டாங்க. அந்த நேரத்தில் எங்கள் தந்தையோட இழப்பு இன்னும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேச வேண்டாம் என்று என் குடும்பத்தினர் அனைவரும் தடுத்தனர். அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பொண்ணு அவங்கள வளர்ப்பு மகளை அறிவிச்சிருந்தா ரொம்ப ஆப்டா இருந்திருக்கும். யாருமே சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க, 2 கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க வேற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, யூ நோ வெரி வெல் பெட்டர் தேன் அஸ். ஜெயலலிதா வந்து ஒரு எடுப்பார் கைப்புள்ளன்னு சொல்ல முடியாது. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா கேட்டுட்டு போற லேடின்னு சொல்ல முடியுமா?
சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஆச்சரியமே அதுதான். இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடியவரே அவர் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய தன்மை கொண்டவரும் கிடையாது. சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடியவர் தான். அப்ப வளர்ப்பு மகனா சுதாகரனை தேர்ந்தெடுக்கலாம், தீபா வேண்டாம் அப்படிங்கிறதும், அவங்க கல்யாணம் பண்ணலாங்கிறதும், அவங்க குடும்பத்தை எவ்வளவு தூரம் அவங்க இடம் கொடுக்கலாங்கிறதும், அவங்க எல்லாமே அவங்க கான்சியஸா எடுத்த முடிவுகளாக தானே இருக்க முடியும். அந்த முடிவை கான்ஷியஸாக எடுக்கலைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த நேரத்தில் அவருடன் இருந்தவர்கள் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததும் எல்லாருக்கும் தெரியும். நெருக்கமாக இருந்த அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. இல்லை, அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் கட்டாயமாக இருக்கும். எனக்கு என்ன வியப்புன்னா, நமக்கு வந்து இவ்வளோ அருமையான ரத்த சம்பந்தமான உறவு இருக்குது, இப்போ கெட்டிக்கார பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, நம்ம பார்த்து வளர்த்த பிள்ளைங்க. அதுதான் நடந்தது. அப்ப இவங்கெல்லாம் வந்து வேண்டான்னு சசிகலா நினைக்கலாம், ஜெயலலிதா ஏன் நினைச்சாங்கிறது கேள்வி. அவர் அப்படி நினைக்கவே இல்லை. அப்புறம் எப்படி உங்களை விட்டாங்க? அதை தான் சொல்ல வரேன். ஒரு இன்சிடெண்ட் 92ல் அவங்க வீட்டில் முதல் முறையாக இது மாதிரி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் விசிட்ஸ் நிறைய ஆனப்புறம் நாங்கள் போயிருக்கோம். ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு எனக்கும் அவருக்கும் அத்தைக்கும், நீங்கள் என்னோட நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீ இதெல்லாம் இனிமேல் புரிஞ்சுக்கணும், நான் வந்து இப்போது ஆமாம் இது மாதிரி இருக்கிறதுனால எனக்கு நேரம் போதாமல் இருக்குது. அப்போ கூட அவ்வளோ டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணும்போது, இனிமேல் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும், நம்ம குடும்பத்தோடைய ஹெட்டே இனிமேல் நான் தான். எங்கள் அப்பாவை சொல்கிறாங்க, பாப்புன்னு கூப்பிடுவாங்க அவரை. பெட் நேம் வந்து அவங்க 2 பேருமே அவ்வளோ இயர்ஸ் கழிச்சும் அப்படி தான் ரெஃபர் பண்ணிப்பாங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, இனிமேல் நான் தான் எல்லாம் பார்த்துக்கணும். ஆமாம், நான் தான் பார்த்துக்கணும், இது நம்ம ஃபேமிலி, நான் சொல்கிறபடி தான் இனிமேல் நீங்கள் கேட்கணும். இப்படிலாம் அவங்க ரொம்ப பிரியமாக ரொம்ப அஃபெக்ஷனாக பேசிக்கிட்டே இருக்கிறது சில பேர் உடனிருந்து பொறுக்க முடியாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே கொஞ்சம் சேஞ்சஸ், எப்படி சொல்லணும்னா எங்களிடம் அந்த வெறுப்பை காட்டினார்கள் தனிப்பட்ட முறையில். நீங்க சொல்றது சிஎம் இல்ல, அவங்க கூட இருந்தாங்க, அவர் உடன் இருந்தவர்கள் என் மீது அந்த வெறுப்பை குறிப்பாக நிறைய காட்டினார்கள். உங்களை வந்து காரணம் இல்லாம அவாய்ட் பண்ணாங்க, உங்களை வந்து அணுக விடாம பண்ணாங்க, நீங்க ஃபோன் பண்ணா துண்டிக்கிறாங்க, உங்களை ரீச் பண்ணவே முடியல, உங்களுடைய அத்தையா இருக்கக்கூடிய ஜெயலலிதாவை உங்களால ரீச் பண்ணவே முடியல அப்படின்னா. அதுக்கப்புறம் 95ல் நீங்க வெளியே வர்றீங்க. அப்புறம் 2002ல் அவங்கள அப்புறம் பிறகு பாக்குறீங்க. இல்ல, 95ல் இதெல்லாம் நடந்த உடனே அவர்களுக்குள்ள நிறைய மனக்கசப்புகள் ஏற்பட்டு உடனடியாக சுதாகரன் என்று யாரும் இல்லை, இதெல்லாம் அவரே செய்திருக்கிறார். அதையும் கான்சியஸாக தாங்க அவர் செய்திருக்கிறார். நான் கேட்கறது அது ஒரு பக்கம். உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்குமான உறவு திரும்ப எப்ப சரியாச்சு? எங்க அப்பா இறந்த உடனே சரியாகி விட்டது. அவர் வந்து அந்த நேரத்திலையும் மறுபடியும் அந்த ரோலை என் அத்தை தான் ப்ளே பண்ணார். எங்கள் குடும்பத்துக்கு முன்னாடி நின்று என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன அறிவுரைகள் கூற வேண்டும், எங்களுக்கு கைடன்ஸையும் அவர் தான் கொடுத்து கொண்டிருந்தார். ஸோ ஜெயலலிதா வந்து அவருடைய சகோதரனுடைய குடும்பத்தை தள்ளி வச்சுட்டாங்கன்னோ புறக்கணிச்சிட்டாங்கன்னோ எதுவுமே கிடையாது. அவங்க வந்து முழுமையா வந்து வச்சிருந்தாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டா உங்களுக்கோ உங்க அம்மாக்கோ உங்க வீட்டுல வேற ஏதாவது ஒரு அனைத்தையும் அவரே தான் கவனித்துக் கொண்டிருந்தார். எப்போ வரைக்கும்? குறிப்பாக சொல்லணும்னா நடுவில் வந்து 96, 97ல் மறுபடியும் அவரை இங்கே சிறையில் வைத்திருந்தார்கள். அப்பொழுது கூட நாங்கள் சென்றிருந்தோம். ரொம்ப பிரியமாக பேசினாங்க. இங்கெல்லாம் நீங்கள் ஏன் வரீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் உங்களை வீட்டில் சந்திக்கிறேன்னு எங்களை திருப்பி அனுப்பிச்சாங்க. அங்கிருந்த அனைவரிடம் எல்லார்கிட்டையும் ஒருத்தரை விடாமல் எல்லார்கிட்டையும் இது என்னோட பிரதர்ஸ் டாட்டர், இது என்னோட பிரதர்ஸ் சன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போக வர பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இல்லை, நான் அந்த கேப் எப்போ 96ல் நீங்கள் ஜெயிலில் வரைக்கும் போய் பார்க்குறீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்குமான இடைவெளி எங்கே வருது? இடைவெளியே வரவில்லை. 98லும் நான் அவரை சந்தித்திருக்கிறேன். பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல எல்லா வருஷமும் நான் அங்கே போவேன். 2002 வரைக்கும் தொடர்ந்து இருந்துச்சு. ஆமாம். 2002க்கு அப்புறம் அப்பொழுதுதான் தடைகள் ஏற்பட்டன, பிரிவினைகள் செய்யப்பட்டன. நான் வருவதை அவர்கள் விரும்பவில்லை, அதனால் தடுக்க ஆரம்பித்தார்கள். தோட்டத்தில் இருந்தவங்க உடன் இருந்தவர்கள் கடுமையாக எதிர்க்க ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. 2002ல் 2001ல் மறுபடியும் சீஃப் மினிஸ்டராக எலெக்ட் ஆனாங்க. அப்பொழுதும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தோம், அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். நேரடியாக மட்டும் அப்போ உடனடியாக போகலை.
2002 நான் போனப்போ திடீரென்று கதவுகள் திறக்கப்பட்டன. என்னை உள்ளே விட்டு அத்தை வர சொன்னார்கள்னு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட என்னை வெயிட் எங்கேயும் பண்ண வைக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அவ்வளவு பார்த்தேன் பேசினேன் வந்தேன்ட்டு இருந்தது போக நீண்ட ஒரு 2 வருடங்கள் கழித்து அவருடன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அப்போ வந்து அந்த உறவு திரும்பவும் செட் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சா? சரி, அந்த கேப்லாம் முடிஞ்சது. நிச்சயமாக அனைத்தையும் நாங்கள் இருவரும் பரிமாறிக்கொண்டோம். நீங்க வந்து என் கருத்துக்களை நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்களா அவரும் என்னை வந்து சொன்னார். அணுக முடியல, என்ன வந்து எல்லாவற்றையும் சொன்னேன். உடனடியாக உதவியாளரை அழைத்து இவர் வந்ததை ஏன் என்னிடம் சொல்லவில்லை என்று கேட்டார். அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் தரப்பட்டது என் அத்தையிடமிருந்தே. இனிமேல் இவர்கள் வந்தார்கள் என்றால் என்னிடம் முதலில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க நினைக்கிறீங்களா ஜெயலலிதா வந்து தோட்டத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் வந்து தீபா ட்ரை பண்ணாங்க, ஃபோன் பண்ணாங்க, நான் இல்ல ஃபோனை வைங்கம்மான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஜெயலலிதா முன்னாடி நின்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு இது தெரியாது என்று நான் சொல்கிறேன். அவருக்கு தெரிந்து இதெல்லாம் செய்யவே முடியாது ஒரு காலத்திலும். 2002க்கு பிறகு உங்களுக்கும் ஜெயலலிதாக்குமான அந்த நீங்க சொன்ன சந்திப்புக்கு பிறகு அது அவ்வளவு கம்ப்ளீட்டா கட் ஆயிருச்சா? கட்டாகலையே. அன்று மட்டும் நிறைய நேரம் அவருடன் நான் இருந்தேன். ஒரு நாள் பூராக நான் அவருடன் இருந்தேன். நிறைய விஷயங்களை என்னிடம் பகிர்ந்து கொண்டார். நானும் எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தினேன். எதற்காக நமக்குள்ள இந்த விரிசலோ இந்த மனக்கசப்புகளோ ஏற்பட்டது என்பதற்கு எல்லா விளக்கத்தையும் நானும் கொடுத்தேன். அவர் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார். என் அப்பாவை பற்றி நான் பேசும்போது நான் மிகவும் இமோஷ்னலாகி நான் அழுதுட்டேன். அப்போ வந்து அழாத, நீ அழக்கூடாது, அந்த மாதிரி கன்சோலேஷனையும் அவர் தான் கொடுத்தார். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களை விட்டால் எங்களுக்கும் வேறு யாரும் இல்லை என்று நான் சொன்னேன். அதையும் ஏற்றுக்கொண்டார். எப்பயும் முன்னாடி இருந்தது போல் 92லலாம் இருந்தது போல் உங்களுடன் உங்களை அடிக்கடி சந்தித்து உங்கள் ஆசைகளை பெற்று உங்களுடன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் கேட்டதுக்கும் சம்மதித்தார். இதையெல்லாம் உடன் இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா வந்து ஒரு பிரைவேட் ஆடியன்ஸ் இல்ல முழு நேரத்திலும் யாருமே கிடையாது. நடுவில் வந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதுக்கு பிறகு அவங்களை நீங்க சந்திக்க முடிஞ்சதா? அதன் பிறகும் நான் சந்தித்தேன், 2 முறை சந்தித்தேன். ஒரு முறை கொஞ்சம் 2003லலாம் ஒரு திரைப்பட விழா, ஏதோ ஒரு விழா நடந்தது அந்த காலகட்டத்தில். அதற்கு நாங்கள் சென்றிருந்தோம். கடைசியா நீங்க ஜெயலலிதாவை எப்ப சந்திச்சீங்க, எங்க சந்திச்சீங்க நினைவுக்கா? 2004 அவர் இல்லத்தில் தான் மறுபடியும் சந்தித்தேன், அவர் பிறந்த நாள் அன்று. அதான் உங்களுடைய லாஸ்ட் சந்திப்பா? ஓகே. 2004 நீங்க கடைசியா சந்திக்கீங்க. அதுக்கு பிறகு சந்திக்க மட்டும்தான் முடியலையா, அதுக்கப்புறம் அணுக முடியலையா? அதே மாதிரி நடந்த 2004 நீங்க அவங்க நேரா பார்த்துட்டீங்க. ஸோ அப்போ சில விஷயங்கள் நீங்க கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க எதையுமே அப்போ கம்யூனிகேட் பண்ண முடியல. இதைத்தான் நீங்க பேசணும், அவர்களுக்கு நேரமே இல்லை, இதை மட்டும் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு உடனடியாக சென்று விடுங்கள் என்றார்கள். சரி என்று நான் அதையும் கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துவிட்டு வந்துவிட்டேன். உங்களுக்கு வந்து அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வெளியாடலன்னு சொல்லப்படுதுன்னு நீங்க டைரக்டா ஜெயலலிதா தான் போய் பார்க்க போறீங்க. அத நீங்க இந்த மாதிரி என்ன சொல்றாங்க, உங்களை பார்க்க விட மாட்டாங்கன்னு அவங்கள்ட்ட நீங்க சொல்ல முடியுமே? அன்னைக்கு சூழ்நிலையில சொல்ல முடியல. நிச்சயமாக உண்மையாகவே அவருக்கு மீட்டிங்கில் இருந்தார் என்று. அதெல்லாம் ஒன்றும் குழப்பமே இல்லை. அவங்க வந்து 24 நேரம் வேலையா இருப்பாங்க. அவங்களுடைய அறிக்கையில் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க பிஸியா இருந்திருப்பாங்க. அது பிறந்த நாள்னா இன்னும் நிறைய விஷ் வந்துட்டு இருக்கும், பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபோன் வரும், நிறைய வரும், தட் பார்ட். பட் நீங்க வந்து என்னை தடுக்கிறாங்க, நீ வந்து பேசாத. அதை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த மாதிரியான சூழ்நிலை நான் அவர் இல்லத்து உள்ளே சென்று அமர வைக்கப்பட்டு பதில் அளிக்கப்படுவதே இது அவருக்கு தெரிந்ததுனால தான். 2002லயே அந்த நேரடி சந்திப்பில் நான் அனைத்தையும் சொல்லிவிட்டேன். 2004க்கு அப்புறம் 16ல் இறக்குற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் உங்களால பார்க்க முடியல, பேச முடியல, எந்த தொடர்பும் இல்லை. அது உண்மையும் இல்லை, அப்படி கிடையாது. 2007 ஒரு முறை நான் அவருடன் பேசி இருக்கிறேன். இதில் இன்டர்காம்ல பேச வச்சாங்க. அப்பொழுது அவர் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இல்லை, சாதாரணமாக தான் இருந்தார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த 2004 சந்திப்புக்கு அப்புறம் அந்த ரோட்டிலேயே இவர்கள் அந்த ரோடில் கூட என்னை அனுமதிக்கவில்லை, அங்கேயே தடுத்து விடுவார்கள். பேரிகேடை தாண்டியே வர முடியாது. அங்கேயே நிற்க வைத்து நீங்கள் யார், எதற்காக வரீர்கள், எந்த உறவினரும் கிடையாது, இப்பெல்லாம் சொல்லுவார்.
ஒவ்வொரு முறையும் நான் அவர்களுக்கு நான் யார், அவருடைய தந்தை, என் தந்தை யார், என்னுடைய எல்லா அத்தை கதையும் அவர்கள் சொல்லிட்டு என்று எல்லா விளக்கமும் அளிக்க வேண்டும். ம். இப்படியெல்லாமும் நடந்திருக்கிறது. 2007 அவங்க தொடர்பு கொண்டாங்க உங்களை? நான் தொடர்பு கொண்டேன். ஒரு சிறிய இடைவெளி ஏற்பட்டது, இதுதான் காரணம், வேற எதுவும் கிடையாது. 2006 நான் ஒரு முறை சந்திக்க முயற்சி செய்தேன். அப்பயும் அது இதே பதில்கள் தான் கிடைத்தன. 2007 நான் உள்ள அனுமதிக்கப்பட்டேன் ஒரு முறை. இன்டர்காமில் பேச வைத்தார். நான் இப்போ பிஸியாக இருக்கேன், உன்னை அப்புறமா சந்திக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரீஃபாக அதோட முடிஞ்சு. ஸோ கொஞ்சம் யோசிங்க, 2004 வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கேப் கிடைச்சது, பேச முடிஞ்சது. 2007 ஒரு வார்த்தை, நான் வேலையா இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன், நானே அவ்வளவுதான் சொன்னார். அதுக்கப்புறம் 16 வரைக்கும் உங்களை அவங்க சந்திக்க முடியல. ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராங் லேடி, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், அவங்களுடைய உறவினரை அவங்க சந்திக்கிறத யாரோ தடுக்கிறாங்க, அதுவும் 1 மாதம் 2 மாதம் இல்லை, ஒரு 12 வருஷம் 10 வருஷத்துக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா அது நம்பும்படியா இருக்கா? ஜெயலலிதா அவ்வளவு தூரம் விவரம் தெரியாத ஒரு கைப்பாவே இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன், இது அப்படி நடக்கவே இல்லை. இது அப்படி ஒரேடியா செய்யவும் முடியாது யாராலுமே. அவர்களிடம் சென்று இப்போ குறிப்பா என்னை பத்தி சொல்லணும்னா, இவர் வந்தார், இவர் இப்படியெல்லாம் பேசினார், இவர் அப்படியெல்லாம் பேசினார், இப்படியெல்லாம் போய் சொல்லுவார்கள். உங்களை பத்தி தப்பா போய் தவறான விஷயங்களை எடுத்து சொல்லுவார்கள். அவங்க ஒரு அத்தையா இருக்கிறவங்க, ரொம்ப கண்டிப்பானவங்க, உங்கள்ட்ட நீ இப்படி இருக்கணும் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பலமுறை சொன்னவங்க. அப்போ இந்த மாதிரிலாம் கத்தக்கூடாது சத்தம் சொல்லி உங்களை கூட்டுல கண்டிச்சிருப்பாங்க. அப்படியா என் மூஞ்சில முழிக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்ல போறாங்க. அதை நாங்களே போய் சொல்லிக்கிறோம், நீங்கள் வர வேண்டாம்னு இவர்களே எதையா சொல்லி விட்டு போவார்கள் எங்கள் இல்லத்திற்கே இதுவும் நடந்திருக்கிறது. 14 வருஷமா கம்யூனிகேஷன் இல்லை அப்படின்னா அவங்க உங்களை தொடர்பு கொள்றதுக்கு, இல்லாட்டி என்ன ஆச்சு, இவங்க எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு எந்த கம்யூனிகேஷன் இல்லாம அவங்க இருந்திருப்பாங்களா? அப்ப அவ்வளவு தூரம் வெறுப்பு இருந்திருக்கணும் இல்ல? எப்படி எந்த குடும்பத்துல அதாவது ஒரு எனக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லாட்டி வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி குடும்பங்கள்ல என்ன நடக்கும்னா 10 வருஷம் 15 வருஷம் இதுல என்ன நடந்ததுன்னா 2007 ஒரு முறை நான் பேசிவிட்டு வந்தேன். அதற்கப்புறம் இவர்கள் எங்களை தொடர்பு கொண்டார்கள். எங்கள் இல்லத்துக்கு வருவது, ஏதாவது செய்தி சொன்னார்கள் என்று சொல்லுவது, நாங்களே போய் சொல்கிறோம் இதெல்லாம் கொஞ்ச காலம் நடந்தது. அப்பொழுதெல்லாம் நாங்கள் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. எப்படி இருந்தாலும் அத்தை நம்மளை கூப்பிடுவார், பேசுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. அதன் பிறகு 2010 நான் வெளிநாட்டுக்கு மேல் படிப்புக்காக சென்று விட்டேன். 2 வருடங்கள் அங்கு இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் 2011 இந்த குடும்பத்தை வெளியேற்றி விட்டார்கள் அத்தை என்று செய்திகளை பார்த்து அதிர்ச்சி அடைந்தோம். என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. நானும் இங்கிலே, எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தார் தனியாக. அங்கிருந்து தொடர்பு கொண்டே என்ன நடக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன். அவர் இல்லத்திற்கும் ஃபோன் செய்தேன், என்ன நடக்கிறது, யார் இருக்கிறார்கள் எல்லாம் கேட்டேன். சரியான பதில் எதுவும் கிடைக்கவில்லை. உடனடியாக கிளம்பி வா, என்ன நடக்கிறதுன்றே தெரியலைன்ற மாதிரி தகவல்கள் எல்லாம் கிடைத்தன. 2012 நான் அவங்கள பார்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன், இது தொடர்பாக என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக. அப்பொழுது மறுபடியும் இவர்கள் வந்து விட்டார்கள், அதனால் இந்த செய்தி அவரிடம் செல்லாது என்று சொன்னார்கள். இது போன்ற ஒரு கம்யூனிகேஷன் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. பாருங்க, கம்யூனிகேஷன் இல்லாமல் என்னைக்கும் துண்டிக்கப்படவில்லை. முழுதாக 2 தடவை ஒரு மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு கேப் ஏற்பட்டதா நான் கேள்விப்பட்டேன். சசிகலாவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் 2 முறை வீட்டில இருந்து அவங்க வெளியேறினாங்க. ஆனா திரும்ப அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. உறவினர் அல்லாத ஒருவரை அவங்களால சேர்த்துக்க முடியுது. ஒரு ரத்த பந்தமா இருக்கக்கூடிய தீபாவை அவங்களால சேர்த்துக்க முடியல. ஏதோ ஒரு காரணம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? என்ன காரணம் இருக்க முடியும்? நான் தான் உங்களை வளர்க்கணும், நான் இந்த நம் குடும்பத்துக்கு ஐ எம் த ஹெட் ஆஃப் அவர் ஃபேமிலின்னு சொன்னவங்களுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா உறவினர் அல்லாத இடையில பழக்கமான கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல ஆவரேஜா 40 வயசுல பழக்கமான ஒருத்தங்களை அவ்வளவு இணக்கமா என்னுடைய சகோதரின்றாங்க, எனக்கு தாய் இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவு பிரியமா அப்படி சொல்லி அதை மறுத்தும் இருக்கிறார் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் அப்படி சொன்னவர் தான், யாரும் அதை மறுக்கவில்லை. அதற்காக அண்ணன் என்று யாரும் இல்லை என்று ஒரு நாளும் அவர் சொல்லவே இல்லை. சொல்லல. எங்க அவர் அண்ணன் மேல வச்சிருந்த பாசமோ உங்க மேல வச்சிருக்க பிரியத்தையோ யாரும் சந்தேகப்படவே இல்லை. 2வது கேள்வி நான் கேட்கிறேன்,
அவர் சசிகலா குடும்பத்திலேருந்து சசிகலாலேருந்து நடராஜன்லேருந்து ராமச்சந்திரன்லேருந்து ராவணன்லேருந்து டாக்டர் வெங்கடேஷ்லேருந்து தினகரன்லேருந்து திவாகரன்லேருந்து பாஸ்கர்லேருந்து மகாதேவன்லேருந்து எவ்வளோ பேர் வேறு வேறு சந்தர்ப்பம், வேறு வேறு ஆட்சி முறை, வேறு வேறு வாய்ப்பு, வேறு வேறு முக்கியத்துவம் எல்லாமே இருந்தது. ஒரு முறை கூட தீபா அவங்க மனசில் வரலையான்னு நான் கேட்குறேன். அதை தான் நான் இல்லை என்று மறுக்கிறேன். அவர் மனதில் நான் இருந்தேன் என்பதற்கு பல ஆதாரங்கள் என்னிடம் இருக்கின்றன. அவங்க ஒரு விஷயம் விரும்புனாங்கன்னா அதை இன்னொருத்தவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? தீபாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க இன்னொரு தப்பான தகவல் போய் சொல்ல முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? சொல்கிறார்கள். என் திருமணமே அதற்கு ஒரு உதாரணம். உங்க திருமணத்துக்கு அவங்க வரல? வருவதாக மிகவும் எதிர்பார்ப்புகள் இருந்தது. வருவார் என்று சொன்னார்கள். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. உங்க திருமணம் வந்து ஒரு ரகசியமா நடக்கல. ஊர்ல இருந்த மண்டபத்துல உலகம் அறிய நடந்த விஷயம். எல்லா ஊடகங்களும் கண்கொத்திக்கு பாம்பா பார்த்துட்டு இருந்தாங்க. தீபா திருமணத்துக்கு இவங்க வருவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரம். அப்ப வரலங்கிறது ஒரு அன்கான்சியஸ் டிசிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அன்கான்சியஸ் எல்லாம் இல்லை. வரணும் என்ற அவருக்கு ஆசையும் விருப்பமும் நிறையவே இருந்தது. யாராவது கதவை பூட்டிருப்பாங்களோ? அப்படியெல்லாம் செய்ய முடியாது. உடன் இருப்பவர் நீங்கள் சென்றால் நான் ஏதாவது செய்வேன் என்று தடுத்திருக்கலாம். அது மாதிரி ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளை ஒரு எமோஷனலா ஒரு பிளாக்மெயில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா யாராவது? இது எமோஷனலே இல்லை. ஏதாவது மாற்றி மாற்றி தவறான செய்திகளை போய் சொல்வார்கள். இல்லைங்க, என் பொண்ணு கல்யாணம், எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணங்கிறது என் பொண்ணு கல்யாணம் மாதிரி. அவள் கல்யாணத்துக்கு நான் போவேன்னு சொல்லுறது, அந்த கல்யாணம் நடக்கிறது யாருக்கும் தெரியாம இல்லை, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இல்லை, அதைதான் நான் சொல்கிறேன். என் தாயாரிடம் சில விஷயங்கள் பரிமாற்ற கொள்ளப்பட்டன. அதாவது இப்படிதான் நடத்தணும் எங்க அம்மா கிட்ட. அத்தை சொன்னதாக சிலர் இடையே தகவல்களை தெரிவிக்கின்றார்கள். இப்படி தான் நடக்கணும், இந்த இடத்தில் நடத்த வேண்டும், இந்த முறைகளை பின்பற்றணும், இதெல்லாம் சொல்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் அவர் வர வேண்டும் என்ற ஆர்வத்தை நிறைய காட்டி. உங்க கல்யாணத்தை எப்படி நடத்தப்படணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் தோட்டத்தில் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இவ்வளவு விஷயங்கள் பாஸ் ஆகுது. அந்த பாஸ் ஆகிறதும் அதே உடன் இருக்கிறவங்க வரவே வேண்டாம், பிடிக்கவே இல்லை என்று சொல்பவர்கள் இது போன்ற தகவல்களை ஏன் அனுப்புகிறார்கள்? அதுதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். யார் தடுக்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ? அத்தை சொல்கிறார் இந்த இடத்தில் நடத்துங்கள், அத்தை சொல்கிறார் இந்த முறைப்படி நடத்துங்கள், நிச்சயமாக அவர் வருவார் என்ற எதிர்பார்ப்புடன் இதெல்லாம் சொல்கிறவர்கள் எதற்காக இந்த தகவல்களை சொல்கிறார்கள்? அதான் நானும் வேண்டாம் அப்படின்னு விட்டுடலாமே. அதான் ஒரு சர்ப்ரைஸாவும் இருக்குது. அவங்க யார் தடுக்கறாங்கன்னு அதனால்தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். சொல்றீங்களோ அவங்க தகவலாம் பாஸ் பண்றாங்கன்றீங்க. அவர்கள் பாஸ் பண்ண அவருடைய ஆட்கள். ஆனால் இவங்க கிடையாது. சசிகலா நேரா பேசுறாங்கன்னு நினைக்க வேண்டாம். பட் சசிகலாவுக்கு தெரிஞ்சவங்க, சசிகலா வேண்டப்பட்டவங்க, சசிகலா தொடர்புல இருக்கிறவங்க, தொடர்ந்து டச்ல இருக்கிறவங்க, அவங்க சொல்லபடி கேட்டு செய்யக்கூடியவங்க அப்படிதான் அதுக்கு. அந்த மெசேஜ் பாஸ் பண்ண வேண்டாம், கட் பண்ண நினைச்சா, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ண நினைச்சா அவங்க பிரமாதம் பண்ணியிருக்கலாம். பட் அவங்க கட் பண்ணல. அதை செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக. 2007 நான் அவங்க வீட்டில் போயிட்டு அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நான் இது மாதிரி ஒரு தடவை பார்க்கணும்னு கேட்கும்போது உடனடியாக திருப்பி அனுப்பிவிடலாமே. எதற்காக காத்திருக்க வைக்கிறார்கள்? இடையே அவர்களுடைய செயல்பாடுகள் நிறைய இருக்கிறது. சிவகுமார் அவருடைய இல்ல திருமணத்துக்கு போறதா கிளம்பி ஒரு நியூஸை பார்த்து அப்செட் ஆகி திரும்ப வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிவகுமாரே பதிவு பண்ணார், நடிகர் சிவகுமார். மறுநாள் இவரே அவங்க வீட்டுக்குள்ள போய் ஒரு சின்ன தீப்பெட்டி மாதிரி என்னுடைய வீடு சொல்லி சிவகுமார் பதிவு பண்ணார். மறுநாள் அவர் வீட்டுக்கு இவரே தேடி போய் வீட்டில் உட்காந்து அவங்களுடைய பரிசு பொருள்லாம் கொடுத்து எல்லாத்தையும் உட்காந்து பேசி எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அவங்களுடைய உறவினர் எல்லாரையும் பார்த்து வாழ்த்துட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. ஒரு திரை உலகத்தில் ஒரு கலிகா மட்டுமே இருந்த ஒருத்தருடைய திருமணத்துக்கு போக நினைச்சு போக முடியாமல் போய் மறுநாள் வீட்டுக்கு போனவங்க, என் அண்ணன் பொண்ணு கல்யாணம் நடந்திருக்கு, அவங்க நான் அந்த மண்டபத்தில் தான் பண்ண சொன்னேன், இந்த முறைப்படி பண்ண சொன்னேன், இந்த பையன் தானா ஓகே, எல்லாம் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி சொன்னவங்க கல்யாணத்துக்கு எட்டி பார்க்கல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். அவங்க முதலமைச்சராக இருந்தவங்க அதுக்கு என்ன காரணம் தெரியவில்லை. பின்னாடி எட்டி பார்க்கலையே, மறுநாள் வந்து பார்க்கலையே, அதுக்கு மறுநாள் வந்து பார்க்கலையே, வர சொல்லி பார்க்கலையே. வர சொல்லி பார்க்கவில்லை என்றால் முதலில் என்ன நடந்ததுன்னு நீங்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் திருமணத்தின் போதே என் தாயாருக்கு உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக மிகவும் மோசமாக ஆகிவிட்டது. முதலில் அவரை பாற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்து கடமைகளும் கட்டாயங்களும் எனக்கு இருந்தன. ஃபுல்லாக என்னுடைய கவனிப்பில் தான் என் அம்மா இருந்தார். சரியாக 2 வாரங்கள் கூட ஆகவில்லை திருமணம் முடிந்து. அப்பொழுதே அவரை ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அட்மிட் பண்ணியிருக்கோம். அப்பொழுதும் கார்டனிலிருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொண்டு இருக்கிறது, என்ன நடக்கிறது, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, அம்மாவுக்கு என்ன, இதெல்லாம் கூட அப்போ யார் கேட்குறாங்க? இந்த தகவல்களை இவர்கள் யாரிடம் பரிமாறி கொண்டிருக்கிறார்கள்? முதலில்
அத்தைக்கு எங்களை பிடிக்கவே இல்லை. எங்கள் அம்மாவை பற்றி எதற்காக மருத்துவமனையில் அழைத்து கேட்க வேண்டும்? விட்டுவிட வேண்டியது தானே. அப்படியும் அவர்கள் செய்யவில்லையே. அதுதானங்க நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் எனக்கு சரியாக புரிய வைக்கலாம். அவங்க வந்து உங்களை பிடிக்கலன்னு உங்களை கழட்டி விட்டாங்க, துரத்தி விட்டாங்க அப்படின்னா அது உண்மையே இல்லை. அப்படியெல்லாம் அதான் எதுவும் இல்ல. நடக்கவே இல்லை. அதுதான் சொல்ல வரேன். அப்படி இல்லைங்கும் போது அவங்க வந்து உங்க நேரடியாக நான் சந்திப்பதை மட்டும் இவர்கள் தடுத்து வந்தார்கள். ஏன்னு கேட்குறேன். அதான் உங்களுடைய அம்மாவை அவங்க மருத்துவமனையில் விசாரிக்கிறாங்க, என்னன்னு கேட்குறாங்க, அது ட்ரீட்மெண்ட்லாம் சரியாக போதான் பார்க்குறாங்க, உங்களுடைய கல்யாணத்தை எங்கே நடத்தணும்னு சொல்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் கேட்குறவங்க. கல்யாணங்கிறது வாழ்நாளில் ஒரு முறை நடக்கக்கூடிய விஷயம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்கிற விஷயம் கிடையாது. அந்த விஷயத்துக்கு அவங்க வர முடியல, 1000 காரணம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. மறுநாள் உங்களை அழைச்சிருக்கலாம், மறுநாள் அவங்க வந்திருக்கலாம், 10 நாள் கழிச்சு அழைச்சிருக்கலாம். மறுநாள் உடனடியாக அப்பொழுதுதான் திருமணமான புதிது. மற்ற வேலைகளை அனைத்தும் நானே கவனித்து வந்தேன். ஏன்னா அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தோம். அப்பொழுது பக்கத்தில் இருந்து நான் பாற்று கொண்டிருந்தேன். அதனால் யாரிடமும் தொலைபேசியிலும் பேசவில்லை. அதை அவரிடம் தெரிவிக்கவே இல்லை. அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஹாஸ்பிட்டல்ல மட்டும் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் தராங்க, இதெல்லாம் அவர் விசாரித்ததாக கூறினார்கள். என்னோட மன்னி ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா மன்னிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம போமான்னு என்ன அவரிடம் தகவல் தெரிவிக்கப்படுகிறதோ அதை மட்டுமே அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க சொல்லுவாங்களா? யாராவது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகவில்லை. அவரிடம் உரிய நேரத்தில், அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நேரத்தில் இல்லாமல். ஒருவேளை உங்களுடைய அம்மா தவறுனதை அன்னைக்கு சொல்லாம 10 நாள் கழிச்சு சொல்லிருக்கலாம், 15 நாள் கழிச்சு சொல்லலாம், 1 மாசம் கழிச்சு சொல்லிருக்கலாம். அப்போ அப்படியே சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி உங்கள்ட்ட கேட்டுருக்கலாம்ல, என்ன தீபா என்னாச்சு, நான் நல்ல ட்ரீட்மெண்ட் சொல்லியிருந்தேன்னு கேட்டுருக்கலாம்ல. கேட்கல. கேட்கக்கூடிய சந்தர்ப்பமே அவருக்கு கிடைக்கவில்லை என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் முதலில் அவருக்கு தெரிந்திருந்தால் வராமல் இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவரிடம் தகவல் தாமதமாக தெரிவிக்கப்பட்டது. திருமணமும் உங்களுடைய தாயாருடைய மரணமும் உடனே நடக்கிறது. பதிவான விஷயம். அப்போ உங்க குடும்பத்துல ஒரு இழப்பும் ஒரு திருமணமும் நடக்குதுன்னு அது அவங்களுக்கு தெரியாம இருக்குமா? அவருக்கு தெரியும். அவரை வர விடவில்லை, தடுக்கின்றனர், ஏதாவது ஒன்றை சொல்லுகின்றனர். எங்களை சிலவர் தடுக்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுடைய நினைவுல இருந்து எப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா இல்லாம வெளியே எப்போ கொண்டு போனீங்க முதல் முறையா? இது அப்பொழுதே ஆரம்பித்து விட்டது. என் தாயார் இறந்த போதே இது கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பித்தது. இல்லை, வெளியே பேசப்பட்டது ஊடகத்துல வர்றது வேற இருக்கட்டும். தீபாவுடைய முதல் பேட்டி, நான் எங்க அத்தைக்கும் எனக்கும் இடையில யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான உங்களுடைய எண்ணம் முதல் முறையா எப்ப நீங்க வெளியே சொன்னீங்க தேர்ட் பர்சன்ட்ட, மீடியாட்ட? 2014 அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கேயும் நான் சென்றிருந்தேன். அத்தை உங்களை வெயிட் பண்ண சொன்னார்ன்ற செய்தி தான் எனக்கு தரப்பட்டது. இந்த தகவல் தான் என்னிடம் தரப்பட்டது. அதற்காக நான் மாலை 6 மணி மட்டும் காற்று கொண்டிருந்தேன். அதன் பின்னர் சரி என்று வந்து விட்டேன். ஏன்னா அங்கே இருந்து கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுவதற்கு எனக்கு அப்பொழுது விருப்பம் இல்லை. அதனால் வந்து விட்டேன். பெயில் கிடைத்து அவர் திரும்பி வந்தார். அப்பொழுதும் நான் சென்றிருந்தேன். அப்பொழுது நான் வந்திருப்பதை தெரிந்து கொண்டு அங்கே ரோடில் கூட நீ நிற்கக்கூடாது என்றெல்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் நடந்தன. அப்பொழுதுதான் நான் முதல் முறையாக ஊடகங்களில் பேச ஆரம்பித்தேன். இது போன்ற நீங்கள் யார் என்று கேட்டார்கள். இதுதான் நான் எங்கள் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவரை பார்க்க வேண்டும் என்ற வந்திருக்கிறேன் என்று தெரிவுபடுத்தினேன். அப்போ அந்த மீடியாவில் அது ஹைலைட் ஆச்சு. அந்த மீடியாவில் ஹைலைட் ஆன செய்தியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும். அப்போ கூட அவங்க ஃபோன் பண்ணி நீ இன்னும் வந்திருந்தியா, எனக்கு தெரியாதே, நீ உள்ளவா அப்படின்னு சொல்லி தொடர்பு கொண்டார். என்னை தொடர்பு கொண்டார். அவர் உதவியாளர் வழியாக தொடர்பு கொண்டார். அப்பொழுதும் என்னை வர சொன்னார்கள். அங்கே சென்று வந்து விட்டேன். ஏன்னா முதல்ல வான்னு சொல்லிட்டாங்க, அத்தை தான் வர சொன்னாங்களான்ட்டு கூட நான் கேட்குறேன். தேவையே இல்லாமல் என்னை அலக்கழித்து அங்கே வா இங்கே வான்றது வேண்டாமே. அப்புறம் நீ ஏன் மீடியாக்களில் பேசினா என்று கேட்பார்கள். இதெல்லாம் எதற்கு? உண்மையிலே வர சொன்னாரா என்று நான் கேட்டதுக்கு அவர் தான் வர சொன்னார் என்றார்கள் உதவியாளர்கள். அங்கே சென்றவுடன் முதலில் வெயிட் பண்ண சொன்னார்கள். அப்புறமாக சிறிது நேரம் கழித்து இல்லை இப்பொழுது முடியாது, ஒரு கடிதம் எழுதிவிட்டு உங்களை கொடுக்க சொன்னார் என்றார்கள். அதையும் கொடுத்து விட்டு நான் வந்து விட்டேன். இறுதியாக நடந்த கம்யூனிகேஷன் இதுதான். நான் என்ன கேட்கிறேன்னா,
ஏதோ என்னிடம் சொல்ல நினைத்தார்கள் என்று தோன்றுகிறது இதனால். இல்லை அப்பயும் உங்களை கூப்பிட்டு பேசல அவங்க? அவர்தான் வர சொன்னார் என்று தான் நிச்சயமாக அவர்களிடமிருந்து தகவல் கிடைத்தது. கடிதம் ஒன்று தாருங்கள் என்றார். தீபாவை ஏமாத்துறது சுலபமான விஷயமா இருக்கலாம் அவங்களுக்கு, ஜெயலலிதா ஏமாத்துறது சுலபமா இருக்குமா? தீபாவை அவர்கள் எப்பொழுது ஏமாற்றினார்கள்? என்னை அவர்கள் ஏமாற்றவும் இல்லை, ஏமாற்றவும் முடியாது. அத்தை அவர்களை சுலபமாக 30 ஆண்டுகளாக ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். இது உலகம் அறிந்த விஷயம். என்ன ஏமாத்தினாங்க? மாற்றி கருத்து அவரிடம் ஒன்று பேசுவதும் மற்றவரிடம் ஒன்று சொல்லுவதும். அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதை அவங்க வந்து 2ஆம் நாள் சொல்லிட முடியுமா? கெட்டிக்காரன் பொழுது 8 நாளைக்குன்னு நம்ம ரொம்ப நாள் சொல்லுவாங்க, பல சொல்லுவாங்க 8 நாள். அவ்வளவு நல்லவர்கள் இவ்வளவு ஊழல் வழக்குகளில் எதற்காக அவர்களை சம்பந்தப்படுத்தி கொண்டார்கள்? ஊழல் வழக்குல வந்து ஜெயலலிதா மேலதான் முதல் குற்றச்சாட்டு, அதுக்கப்புறம் தானே இவங்க மேல குற்றச்சாட்டு. இவங்க வந்து கூட இருந்தாங்கன்னு தான் குற்றச்சாட்டை தவிர அரசு பதவியை தவறாக பயன்படுத்தின்னு முதல் குற்றச்சாட்டு A1 சொல்லப்பட்டது வந்து அப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் வளர்ப்பு மகன் திருமணம் இவர்கள் குடும்பத்துல சேர்ந்தவர் வச்சு பண்ணது தானே. ஊழல் வழக்குகளோட ஆரம்ப காலகட்டமே அதுதானே. வளர்ப்பு மகன் அறிவிக்கப்பட்டதையுமே அவங்க வந்து பகிரங்கமா ஊருக்கெல்லாம் செய்தியா கொடுத்தாங்க. அதே போன்ற அவர் தானே இல்லை என்றார்கள். அந்த வளர்ப்பு மகனுடைய திருமணம் உலகம் வியக்க நடத்தினாங்க. ஸோ ஏதாவது ஒன்று வந்து ஒரு அன்கான்சியஸா தெரியாம வேற ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மெஸ்மரைஸ் பண்ணி மயக்கி ஏமாத்தி அப்படியே நடந்தக்கூடிய விஷயமா? அவ்வளவு தூரம் சென்னை சாலைகள்ல அவ்வளவு தூரம் மாப்பிள்ளை இழப்புக்கு அவ்வளவு பெருசா அப்பொழுது ஏன் இல்லை என்றார்கள்? எதற்காக இனிமே இவர் வேண்டாம், இனிமேல் இவர் என்னுடைய வளர்ப்பு மகன் ஃபோஸ்டர்சன் இல்லை, இதையும் அவர் தானே செய்தார்கள். அப்பொழுது இது ஏன் நடந்தது? அதே போன்று 2011 சசிகலா அவர்களையும் அவர் குடும்பத்தினரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்றினவரும் அவர்தான். உடனே சில மாதங்கள்ல திருப்பி கான்சியஸா சேர்த்துக்கிட்டது அவங்க தானே. கான்சியஸா சேர்த்துக்கிட்டாருனாலும் இரண்டுமே உண்மைதானே. அதுதான் சொல்ல வரேன். வெளியேற்றினதும் அவர்தான். மீண்டும் இவர் உள்ளே வந்தார், ஒரு கடிதத்தை கொடுத்தார், ஒரு அப்பாலஜியை கொடுத்தார். இது போன்ற நான் 30 வருடங்களாக உங்களுடன் இருக்கிறேன் என்றால் ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் இருக்கத்தான் செய்யும். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். ஒரு இடையில பழக்கமான சசிகலாவை 2 முறை வந்து உங்களால ஒரு இடையில் பழக்கமான சசிகலா மேலேயே இவ்வளவு பிரியத்தை காட்டக்கூடியவர்கள், இவ்வளவு இரக்க குணமுடைய ஒரு மனிதாபிமானமுடைய ஒரு நல்லவர் அவர் ஏன் உங்களை ஏற்கலங்கிறதா எனக்கு புரியாத கேள்வி. அவர் எங்களை மறுக்கவே இல்லையே. சந்தர்ப்ப சூழ்நிலை வசமாக உடன் இருப்பவர்கள் தடுத்து கொண்டிருந்தாரே தவிர அவர் எங்களை வேண்டாம் என்றோ, இவரை எனக்கு பிடிக்கவில்லை என்றோ, இவர் எனக்கு துரோகம் செய்து விட்டார் என்றோ, இவர் ஏதோ ஒரு வேண்டாதவர்கள் இப்படியெல்லாம் அத்தை எப்பவும் சொல்லவே இல்லையே. 40 வருடம் உடன் பிறந்த அண்ணன் மீது அப்பொழுது எவ்வளவு பாசம் இருந்திருக்கும். யாரோ ஒருவர் மீது இவ்வளவு கரிசனம் காட்டும் அவருக்கு. அதான் சொல்றேன், உங்களை ஒரு செய்தியாளர் சந்திக்க முயற்சி பண்றாரு. 10 நாள் 15 நாள் 1 மாசம் சந்திக்க முடியலன்னா அதுல வியப்பு இல்லை. உங்களுடைய கணவர் 10 நாளா பாக்கலன்னு உங்களுக்கு தோணுமே, எங்க இவர் போனாரே, எங்க இருக்காரு என்னன்னு ஒரு தோணும்ல, தோணாதா? தீபா வந்து இவ்வளவு நாளா வரலையே, கம்யூனிகேஷன் இல்லையே அப்படின்னா வேர் இஸ் தீபான்னு கேட்க மாட்டாங்களா? கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள். வேர் இஸ் தீபான்னு கேட்டுட்டே இருந்தாங்களா? அப்படி கிடையாது. அவரிடம் இருந்து ஆட்கள் வருவார்கள், செய்திகளை கொண்டு வருவார்கள், தகவல்கள் சொல்லி அனுப்பப்படும். அவருக்கு என்ன அந்த நேரத்தில் என்ன கேட்டு அனுப்பினார்களோ அதற்கு பதிலை நாங்களும் சொல்லி அனுப்பியிருக்கிறோம். ஏனென்றால் அவர் பொது வாழ்க்கையில் தரப்பட்டன. நிச்சயமாக உங்களுடைய திருமணம் வரைக்கும் நிச்சயமாக அவர் பொது வாழ்க்கையில் இருக்கிறார். அவருக்கு நேரம் பற்றாக்குறையாக தீபாவை எங்க வச்சிருந்திருக்காங்க? அது என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரன் மகள்னா என் மகள் மாதிரி. அவளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே நான் செய்யறேன். ஆனா அவங்க இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. அந்த வீட்டுக்குள் வர முடியாததுக்கு இவர்கள் தான் காரணமே தவிர அவர் கிடையாது. அப்படியே அதை மீறி நான் சென்றாலும் முடியுமான்னு கேட்கிறேன் நான். ஜெயலலிதா உங்களை போயஸ் தோட்டத்துக்குள் நிரந்தரமாக தங்க வைக்க தீர்மானித்திருந்தால் சசிகலாவாலோ வேறு யாராலோ அதை தடுத்திருக்க முடியுமான்னு கேட்கிறேன். அப்படி நான் சொல்லவில்லை. அதாவது அங்கே வா என்று சொல்வதும் அவர்தான், வந்தால் போ என்று சொல்வதும் அவருடைய ஆட்கள் தான். அவர் எதை சொன்னார்? இதில் மருத்துவமனையிலே உங்களை அனுமதிக்கல. முதலில் அப்படி சொல்லவே இல்லை. அத்தைக்கு இது மாதிரி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டார் என்று ஊடகங்களில் செய்திகளை பார்த்தவுடன் நான் அவர் உதவியாளருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன ஆச்சுங்க, என்ன நடந்துச்சு, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இருக்கும், பயப்பட வேண்டாம்,
உங்களுக்கு நானே சொல்லி அனுப்புகிறேன் அப்படின்றாங்க. அங்கே போனதும் உள்ளே விடலை, முதல்ல விடலை. அப்புறமா அங்கே கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு 3வது நாள் 22ஆம் தேதி ராத்திரி அனுமதிக்கப்படுறாங்க. நீங்க 23 பேசுறது 23rd இது நடந்தது. 23 காலைல நீங்க போய் பேசுறீங்க. 23 மாலை நாங்கள் அங்கே சென்றோம் நேரடியாக. அங்கே போனதும் இது மாதிரி முதல்ல நீ யார் இதெல்லாம் சொன்ன உடனே நான் எக்ஸ்பிளைன்ட், இது மாதிரி நான் அவங்க நீஸ் வந்திருக்கேன் தீபா, நான் வந்து அவங்கள பார்க்கணும் சொன்னது மருத்துவமனை நிர்வாகத்திட்டா? நிர்வாகம் என்ன சொன்னதென்றால், நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருங்கள், நான் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்றார்கள். ஒரு மாலை ஃபுல்லாக ஈவினிங் ஃபுல்லாக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி எந்த பதிலும் வரவில்லை, போன்றும் சொல்லவில்லை, எதுவுமே சொல்ல. ரொம்ப லேட்டானதும் நான் கிளம்பி வந்தாச்சு. மறுநாள் ஃபோன் செய்து இவர் இந்த தகவலை என்னிடம் சொன்னார். நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம், ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் நான் உங்களை தொடர்பு கொண்டு சொல்கிறேன். நான் கேட்டதையாவது அத்தை கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு நான் எல்லா மெசேஜையும் கொடுத்தாச்சு. ஒரு வாரம் 10 நாள், ஒரு 15 நாள் கழித்து, ஒரு 2 வாரங்கள் கழித்து கடுமையாக எந்த தகவலும் வரவில்லைன்னு உடனே நான் கொஞ்சம் பதற்றம் ஏற்பட்டது. நேச்சுரலி என்னதான் நடக்கிறது, இவ்வளவு நிறைய செய்திகள் உலவி கொண்டிருந்தன ஊடகங்களில் கூட, மக்களிடம், அனைவரிடமும் அவருக்கு என்ன நடந்ததோ ஏதோ என்று. அதனால் நாங்கள் மறுபடியும் தொடர்பு கொள்ளலாம், இன்னொரு முறை நேரில் சென்று என்னவென்று கேட்கலாம் என்று போனபோது அந்த முறை இந்த 2 வாரங்கள் கழித்து மிக கடுமையாக என்னிடம் நடந்து கொண்டார். எப்படியாவது இல்லை, நேரலை நடந்து கொண்டது. மருத்துவமனை நிர்வாகமா அல்லது உறவினர்களா அல்லது காவல்துறையா? அங்கிருந்த அனைவரும். செக்யூரிட்டி, யூ மீன் போலீஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி? உங்களுடைய பர்சனல் செக்யூரிட்டி. குறிப்பாக நான் அங்கே நிற்கவே கூடாது, நான் அங்கே நின்றால் என்னன்ற சண்டை கூட போட்டேன். ஏன் நான் இங்கே நிற்கக்கூடாது, இவ்வளவு tens and thousands ஆஃப் பீப்புள் இருக்கும்போது எதற்காக நான் மட்டும் இங்கே நிற்கக்கூடாது என்று கடும் எதிர்ப்பு அவர்களிடமிருந்து வந்தது. அதை நான் உணர்ந்தேன். கடைசி வரைக்கும் உங்களால் பார்க்க முடியல. அவங்க இறந்த செய்தி கேள்விப்பட்ட பிறகு அதுக்கடுத்து உங்களுடைய எப்போ கேள்விப்பட்டீங்க, உங்களுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? உடனடியாக அங்கே சென்று விட்டேன். போய் சொல்கிறது ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கு முந்தின நாள் அன்னைக்கு, இப்போது கார்டியாக் அரெஸ்ட்டு வந்த செய்தி வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி, அதற்கு ஒரு நாள் முன்னாடியே கொஞ்சம் மோசமாக உள்ளது என்ற செய்திகள் எல்லாம் பார்த்த உடனடியாக அங்கே சென்றோம். மறுபடியும் அங்கே காத்திருந்தோம். எப்படியாவது என்னை அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று கடும் போராட்டமே நடந்தது. அப்பையும் பார்க்க முடியல. இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் போயஸ் தோட்டம் போனீங்களா, அப்போலோ மருத்துவமனை போனீங்களா? போயஸ் தோட்டத்துக்கு சென்று விட்டோம். நடு ராத்திரி இல்லையா? அவங்க 12:15 வாக்கில் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்பொழுதே சென்று விட்டோம். அப்பயாவது பார்க்க முடிஞ்சதா? 7 மணி நேரம் என்னை நிற்க வைத்து கடும் எதிர்ப்பை தெரிவித்து எக்காரணத்து கொண்டும் அந்த இல்லத்திற்குள் நான் வரக்கூடாது என்று அவ்வளவு பிடிவாதமாக இருந்தார்கள். நீங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வியை எழுப்பினீர்கள், உங்கள் அத்தை நினைத்திருந்தால் உங்களை அழைத்திருக்கலாமே என்றெல்லாம். என்ன கேட்குறேன்னா, அவர்கள் இருக்கும்போது அவர் வேண்டாம் என்று சொன்னார்கள், இப்பொழுது இல்லை, இப்பொழுது யார் வேண்டாம் என்கிறார்கள்? இதற்கு ஏதாவது விடை இருக்கா? எதற்காக என்னை வெளியே நிற்க வைத்து அவ்வளவு துன்பத்திற்கு ஆளாக்க வேண்டும்? கடைசியில் பார்த்தீங்களா இல்லையா? நீங்கள் கடைசி வரை என்னை பார்க்க அனுமதிக்கவில்லை. ராஜாஜி ஹாலில் தான் நீங்கள் பார்க்க முடிஞ்சது. ராஜாஜி ஹாலுக்கு கூட நான் சென்றிருக்க மாட்டேன். ஆனால் என்னுடைய வேதனை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. என்னதான் யார் தடுத்தாலும் எப்படியாவது முயற்சித்து இறுதியாக அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஏன் அந்த ஆசை எனக்கு இருக்கக்கூடாது? அவரை ஒரு முறை பார்க்க வேண்டும். என் தாய் தந்தைக்கு பிறகு எனக்கு எல்லாமே அவர்தான். அந்த ரோல் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். நிச்சயமாக நான் சொல்லுவேன், அதை எங்கே இருந்தாலும் நான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது அவர் முகத்தை கூட நான் இறுதியாக பார்க்கவே கூடாது, அந்த இல்லத்துக்குள்ளேயே நான் வரக்கூடாதுன்னு யார் தடுத்தார்கள்? அப்பொழுது இந்த போராட்டத்தை அங்கு நான் நடத்தினேன், அனைவரிடமும் கேட்டேன், கதறினேன், அழுதேன், என்னை விடுங்கள், நான் ஒரு முறை பாற்றுவிட்டு செல்கிறேன், யாரையும் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று கூட சொன்னேன். யாரையோ உள்ளே அனுமதித்து கொண்டிருந்தார்கள். ஜெயலலிதாவுக்கு இறுதி காரியங்களை ஒருத்தர் செய்கிறார்.
சசிகலா செஞ்சாங்க, கூடவே ஒருத்தர் நிற்கிறார். அவர் யாருன்னு உலகம் பூரா உற்று பார்க்கும்போது அவருடைய பேர் தீபக் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து உங்க கூட பிறந்த சகோதரர். தீபா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எதையுமே தீபா கூட பிறந்த சகோதரர் தீபக் சொல்லவே இல்லை. அவர் சொல்கிறார், நாங்கள் வந்து அடிக்கடி போயிட்டு இருந்தேன். 4 மாதம் முன்னாடி வரைக்கும் நான் போயத்தோட்டம் போயிருந்தேன். ஒரு 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 யாகம் ஏதோ பண்ணாங்க, அதுக்கு சங்கல்பம் பண்ணணும்னு சொல்லி என்னையை கூப்பிட்டாங்க. நான் போனேன். 4 மாதம் முன்னாடி, இறப்பதற்கு 4 மாதம் முன்னாடி போய் அங்கே போய் பண்ணிட்டு வந்தேன். என்னை அடிக்கடி கூப்பிடுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அதனால் நான் வந்து அந்த பக்கம் அப்படியே தலையை காட்டாமல் ஓடி போயிடுவேன். மற்றபடி நான் ரெகுலராக போயிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஜெயலலிதாவை அத்தை அத்தை என்று வாய் நிறைய உங்களைப் போலவே அழைக்கக்கூடிய உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர் தீபக் சசியத்தை சசியத்தை என்று சசிகலாவையும் அத்தையா தான் சொல்றார். அந்த அளவுக்கு அவரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வைத்திருக்க கூடும். தீபக்கு என்ன வயசு இருக்குமா? இப்பொழுது அவருக்கு உள்ள வயது இந்த காலகட்டத்தில் மட்டும் இல்லாமல் சிறு வயதிலிருந்தே செய்திருக்க கூடும். இப்போ ஒரு 35 வயசு இருக்குமா, 37 வயசு 36 வயசு இருக்கும் இல்லையா? அப்போ அவருக்கு அவர் வந்து 5-10 வயசுலேருந்து அவரை மயக்கி ஏமாற்றி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கூடுமே. 20-25 வயசுக்கு பிறகு கான்சியஸ் வராதா? நீங்க வேற விஷயம் சொல்றீங்க. ஏன்னா என்னுடைய அக்காவுக்கு வந்து வேற ஒரு அநியாயம் நடக்குது, நம்ம வீட்டுல யாரும் வர மாட்டாங்க, அப்பா இறந்ததுக்கு மட்டும் ஒரு நாள் வந்தாங்க, அக்கா கல்யாணத்துக்கு வருத்தப்பட்டார். தீபா தான் எல்லா இடத்துலயும் பேட்டி கொடுக்குறாங்க, போர்க்குரல் கொடுக்குறாங்க, சண்டை போடுறாங்க. தீபக் வந்து நான் 4 மாசம் வரைக்கும் அங்கதாங்க போயிட்டு வந்துட்டு இருந்தேன்றாரு. எங்களுக்கு எல்லா உதவியும் அவங்க தான் செஞ்சாங்கன்றாரு. எங்களுக்கு குடும்ப தலைவியா நீங்க சொன்ன மாதிரி அவங்க தான் இருந்தாங்கன்றாரு. அப்பொழுது இந்த கருத்தில் எதுவும் மாற்று கருத்து அவருக்கு இல்லை இல்லையா? எங்கள் குடும்பத்துடன் அவர் நெருக்கமாக தான் இருந்தார் என்பதற்கு அவரும் அதையே தான் சொல்கிறார், நானும் அதையே தான் சொல்கிறேன். இவர்களை பொறுத்தவரையில் இப்பொழுது உள்ள வேற்று இந்த மனிதர்களை பொறுத்தவரையில், குடும்பத்தினர் இல்லாமல் வெளியாட்கள், இவர்களை பொறுத்தவரையில் தீபக்குக்கும் எனக்கும் மாற்று கருத்து உள்ளது. இவர்களுடன் ஆரம்ப கால் முதல் நாளிலிருந்தே எனக்கு நல்லுறவு கிடையாது. அதே அண்ணன் மகன் தான் தீபக். அவர் வந்து இன்னும் குழந்தை. அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக 10 வயசு இருக்கும்போது அவருக்கு நம்ம 2 வயசு என்னமோ அங்கேருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கும் கூட பேர் வச்சதே ஜெயலலிதா தான் அப்படின்னு நினைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். தீபா என்று எனக்கு பேர் வைத்ததனால் தீபக் என்று, ஜெயக்குமார் ஜெயலலிதா என்பது போலே அதே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க மேலேயும் பிரியம் இருக்கும்போது ஜெயலலிதா தான் எங்களுக்கு எல்லாமா இருந்தாங்கன்னு நீங்களும் சொல்றீங்க, அவங்களும் சொல்றாங்க. கடைசி காலம் வரைக்கும் அதுல இருந்து அவங்க உறவுட்டு வந்து அவங்ககிட்ட என்னென்ன வரணுமோ போகணுமோ அவங்களுடைய விசாரிப்பு நல விசாரிப்பு எல்லாமே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா தீபக் வந்து முழுமையான நிறைவோட இருக்கிறாரு. ஒரு சின்ன சந்தேகத்தை கூட எடுத்து வைக்க மாட்டார். அவங்க அரசியலுக்கு வந்துருவாங்களா, சசிகலா வந்தா என்னங்க அப்படின்னா, அதிமுக அவங்க பக்கிட்ட போயிருமா, அதனால என்னங்க, சசியத்தை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்கும் சசியத்தை சசியத்தைன்னு சொல்றாரு. யாரு? உங்க கூடவே பிறந்த சகோதரர். அது ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்லப்படும் வார்த்தை தான். அந்த அளவுக்கு நீங்க சொல்ல மாட்டீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல. நேரடியாக பார்த்தாலும் ஆண்டி என்று அழைத்திருக்கிறேன், வேற எப்படி அழைக்க முடியும்? அது சரிதான். இது ஒரு மரியாதை. யாராக இருந்தாலும் மரியாதையாக அவரை ரெஃபர் பண்ண. இப்பொழுது வந்து இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் கேட்கிறேன், நம்ம ஒரு மரியாதைக்கு எல்லாரையும் அண்ணன் கூப்பிடுறோம், அதுக்காக ஒரு அண்ணனா? அதுக்கு ரொம்ப லாஜிக்கலான பாயிண்ட். இந்த மரியாதையை அவர்களுக்கு தர வேண்டியது வயதில் சிறியவர்கள்னால எங்களுக்கு அந்த கட்டாயம் இருக்கிறது. அதே தீபக் இன்னொரு கேள்வி வைக்கப்படுது, தீபா வந்து இவ்வளவு ரிபல் பண்றாங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி சொன்னா, பிரச்சனை எப்பயா இருந்ததுன்னா நானே நேர போய் அத்தையை பார்த்து என்ன அத்தை எப்படின்னு கேட்பேன். அவங்க வந்து அப்படியே ரைட் ஓகே சரின்னு சொல்லி இப்படி சரி பண்ணுவாங்க, முடிஞ்சு வச்சுக்காது. எனக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லை. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப கண்டிப்பாக நடந்துப்பாங்க. மிலிட்ரி மாதிரி அந்த இடத்துல இருக்கும். அத்தை வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு அவ்வளோ கண்டிஷன் போடுவாங்க. என்னால் எவ்வளோலாம் சமாளிக்க முடியும் எவ்வளோ சமாளிப்பேன், இதெல்லாம் முடியாது, நான் அங்கே ஓடி வந்துடும், ரைட் ராத்திரி அங்கே தங்க மாட்டேன், நமக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் சொல்கிறார். இதெல்லாம் உண்மைதான், அதான் சொல்கிறேன். ஆனால் எங்கேயுமே அவர் வந்து சுற்றி இருப்பவர்கள், அவரை கைக்குள் வைத்திருப்பவர்கள், அவருக்கும் எங்களுக்கும் இடையில தடையா இருந்தவர்கள் அப்படிலாம் ஒரு விஷயம் ஒரு இடத்தோட சொல்ல முழுமையா எப்படி சொல்லுவார்? அவர்களுடன் நட்பு பாராட்டும் பொழுது இப்படியெல்லாம் பேசக்கூடிய சந்தர்ப்பமே வராது. நம்ம ஊர்ல இந்திய, தமிழ், ஹிந்து இந்த மரபுப்படி பார்த்தீங்கன்னா ஆண்கள் தான் அடுத்த வாரிசா அடையாளம் காட்டப்படுவாங்க ஜென்ரலி. அப்போ உங்களை விட பெரிய ஆபத்தா தீபக்கை தான் அவங்க பார்த்துருக்கணும். உங்களுடைய டவுட் உண்மையாக இருந்தால் அவர் அங்கே ரொம்ப பிரியமாக சகஜமாக போக வரேன்னு இருந்திருக்காரு. ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 75 நாளில் அப்போலோ மருத்துவமனையில் 70 நாள் நானும் மருத்துவமனைலாம் இருந்தேன் தீபக் பதிவு பண்ணுறார்.
இதற்கு தீபக்க அடிப்படை மருத்துவமனையில் அலோவ் பண்றவங்க தீபாவை ஏன் மருத்துவமனையில் அலோவ் பண்ணலான்னு ஒரு கேள்வி வராதா? கேள்வி, அதுக்கு பதில் தான் நான் சொல்ல வந்தேன். ஆரம்ப காலத்தில் இருந்தே இவர்களை எனக்கு பிடிக்கவில்லை. ஒரு சில சம்பவங்கள் அங்கே நடந்திருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அவர்கள் அறிமுகம் செய்துதான் இந்த குடும்பத்தினர் எனக்கு பழக்கமானார்கள். என் தாய்க்கும் தந்தைக்கும் அனைவருக்கும் பழக்கமானார்கள். அத்தை நெருக்கத்தை காட்டிய பொழுது இவர்களால் அதை சகித்து கொள்ள முடியாமல் பின்னாடி வந்து எனக்கு தொந்தரவுகளும் தவறாக சில வார்த்தைகள் பயன்படுத்தி இருக்கு. என்ன எப்படி சொல்கிறது, அந்த இன்ஸ்டன்ஸில் அந்த மூமெண்ட்டில் சிலதெல்லாம் நடந்திருக்கிறது. அதனால் அவர்களுக்கு என்னை முதலிருந்தே பிடிக்கவில்லை என்று கூட சொல்லலாம். அப்படி கூட இருக்கலாம் என்று தான் சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் வந்தால் ஏதாவது கேட்டுருவேனோ, ஏதாவது குவெஸ்டின் பண்ணலாம், இவளுக்கு என்ன சொல்றது, இப்படி இவர்களிடம் என்ன சொல்வது, இப்படி எல்லாம் கூட அவர்கள் யோசிப்பார்கள். தீபக் கெட்டிக்கார பையனா, தெளிவான பையனா, கெட்டிக்கார பையனா, படித்தவர், அந்த மாதிரி சொல்லலாமா தீபக் பையனா? இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகமா? அப்படியெல்லாம் அவருக்கு ஏதாவது இருந்தால் அவர் தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும். நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் வந்து ஒரு 100% கம்ப்ளீட் கான்சியஸில் இருக்கக்கூடிய ஒரு யூத், வெல் அடல்ட், ஒரு வெல் பில்ட் அடல்ட். அவரும் அதே மாதிரி, அதே ஜெயலலிதா மாதிரி, அதே மாதிரி அவருக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவங்களுடைய வலையில் விழுந்துக்கிட்டாருன்னு சொல்ல போகிறோமா? என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் கிடையாது. இவர்களுடைய வலை என்னவென்று எனக்கே தெரியவில்லை. அவர்கள் தான் அதை விளக்க வேண்டும். இதே கேள்வியை நான் என்ன கேட்குறேன்னா, தீபக் மட்டும் இருக்க வேண்டும், தீபா வேண்டாம் என்று இவர்கள் ஏன் நினைக்கிறார்கள்? முதலில் அவர்களிடம் அந்த பதில் ஏதாவது இருக்கிறதா? காரணம் தீபா தானே சொல்லணும். அவங்களுக்கு வந்து ஜெயலலிதாவுடைய குடும்பத்துல யாருமே வரக்கூடாதுன்னா ஒட்டுமொத்தமால தடுத்திருப்பாங்க. இதற்கு முன்னால் இப்பொழுது இந்த இறுதி சடங்குகளை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் தீபக்கை வர வைத்தார்கள். அதற்கு முன்னாடி 4 மாசம் வரைக்கும் அங்கதான் இருந்தேன்னாரு. ஆஸ்பத்திரியில 75 நாள்ல 70 நாள் நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன்னு சொல்றாரு. அப்பொழுது அதே சசியத்தை என்னையும் அனுமதிக்க வேண்டியது தானே. நான் என்ன செய்து விட்டேன்? பிரச்சனை சசியத்தையிடமா இல்லாட்டி தீபாவிடமா? என்னிடம் என்ன பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் தான் தெளிவாக தெளிவுபடுத்த அவர்கள் தான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்தால் நான் சொல்வேன். என்ன நான் செய்து விடுவேன் என்று நினைக்கிறார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. ஜெயலலிதாவுடைய மரணத்துல ஏதாவது மர்மம் இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? மர்மம் எல்லாம் இருக்கும் என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அவர்கள் என்னென்ன சிகிச்சை அளித்தார்கள் என்பது குறித்து சில சர்ச்சைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டும். அப்போலோ நிர்வாகம் அதை தெளிவுபடுத்தலன்னு நினைக்கிறீங்களா? அப்போலோவும் தெளிவுபடுத்த வேண்டும், இவர்களும் தெளிவுபடுத்தலன்னு நினைக்கிறீங்களா? பிரஸ் ரிலீசஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தார்கள். கிட்டத்தட்ட 10-12 பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் பீலே வந்து அதுக்கப்புறம் கடைசியா அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்து அவர் ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு. எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வந்திருந்தாங்க. பிரைம் மினிஸ்டருடைய சூப்பர்விஷன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். கவர்னர் 2 முறை வந்து பார்த்தாரு. ராகுல் காந்தி வந்து பார்த்தாரு. இவ்வளோ பெரிய நெட்வொர்க்கும் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் ஏதாவது ஊசியை போட்டாங்க, அந்த மாதிரி நடந்தது? அப்படியெல்லாம் நான் எதுவுமே குற்றமோ குறையோ நான் இதுவரை கூறவே இல்லையே. நான் என்ன சொல்கிறேன் என்றால், அனைவருக்கும் இதை தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கும் அனைவருக்குமே இருக்கிறது. அதாவது முதல் கட்ட சிகிச்சைகள் என்னென்ன அளித்தார்கள், எந்தெந்த சிகிச்சைகள் பலன் அளித்தன, எதெல்லாம் பலன் அளிக்கவில்லை, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டே வந்தாங்களே. முதல்ல வந்து அவங்க அட்மிட் ஆன அன்னைக்கு அவன் வந்து காய்ச்சல் காரணமாகவும் நீர்ச்சத்து குறைவு காரணமாகவும் வந்து ஒரு காய்ச்சல் காரணமாக இவ்வளவு மோசமான உடல்நிலை உருவாகும். உங்களுக்கு தெரியும், அன்னைக்கே வந்து அட்மிட் ஆறாங்க, அன்னைக்கே சொல்லக்கூடிய அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் உடனே வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் சொல்லிட்டாங்க. மூச்சு திணறல் சொன்னாங்க, சர்க்கரை சொன்னாங்க, எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே இன்னும் இருக்கக்கூடிய பிரச்சனை. மருத்துவமனை சொல்கிறது, மருத்துவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், உடன் இருந்தவர்கள் இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில், ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் அவருடன் பர்சனலாக உதவியாளர்களாக இருந்த இவர்கள் ஏன் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் எந்த அறிக்கையும் சொல்ல முடியுமா? ஏன் சொல்லக்கூடாது? என்ன ஊசி போட்டாங்க, ஏன் அப்ப அது கூட தெரியாம நீங்க கூட இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க என்ன அறிக்கை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? டாக்டர்கள் கொடுக்காத வரைக்கும் என்ன கொடுப்பாங்க? அரசாங்கத்துல அறிக்கை அவர்கள் நன்கு அறிந்தவர்கள் தானே. அரசாங்கத்துல அறிக்கை வருது, கவர்னர்ல அறிக்கை வருது, எய்ம்ஸ்ல இருந்து விவரம் வருது, டாக்டர் பீலேட் இருந்து விவரம் வருது. பிரதாப் ரெட்டி அவர்களே 2 முறை பிரஸ் பார்த்துட்டு அத்தனை கேள்வி எதிர்கொண்டாங்க. ஒரு கேள்வி கூட பாஸ் சொல்லல, ஒரு கேள்வி கூட பைபாஸ் பண்ணிட்டு போல. ரெட்டி அவர்கள் சொன்னார், கவர்னர் சொன்னார், மருத்துவர்கள் சொன்னார். இவர்கள் என்ன சொன்னார்கள்?
அவங்க எதுக்கு இவர்கள் ஏன் சொல்லக்கூடாது? அப்பொழுது உங்களுக்கு அதிமுக மட்டும் வேண்டுமா? இல்லைங்க, நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரி ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இப்பொழுது திருமதி சசிகலா அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது முக்கியமான முடிவுகளை இவர்கள் பின்னால் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இதை கூட உங்களால் தெளிவாக விளக்க முடியாது என்றால் என்ன செய்ய போகிறார்கள்? இல்ல, அவங்கள்ட்ட நீங்க என்ன விளக்கம் எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு புரியல. என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லணுமா? அவரு என்ன ட்ரீட்மெண்ட் அளிக்கப்பட்டது என்பதையும் அவர்கள் விளக்கலாம். அத டாக்டர் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது இறுதியாக இந்த 2 மாதங்களாக, அதாவது ஏறத்தாழ காவிரி பிரச்சனையில 75 நாட்களாக சிஎம் உடைய அட்வைஸ் இருந்ததுங்கிறது கவர்மெண்ட் பிரஸ் ரிலீஸாவே வந்துச்சு. அதை சசிகலா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அதையெல்லாம் அவர்கள் விளக்க வேண்டாம். இப்பொழுது இதை அவர்கள் விளக்கினால் என்ன தவறு? இந்த இதைங்கிறது எதை, அவருக்கு என்னென்ன தேவைகள், அவருக்கு என்னென்ன குறைகள், இதையெல்லாம் நன்கு அறிந்தவர்கள் அதை பற்றி ஏன் விளக்கக்கூடாது? இறுதியாக அவர் ஏதாவது சொல்ல விரும்பினாரா? யாருடனாவது ஏதாவது ஆலோசனைகள் நடத்தினாரா? இல்ல, அவங்க சொல்றது வந்து இதையெல்லாம் இவர்கள் சொல்லணும் என்று நான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் டாக்டர் ரெட்டி சொன்னது வந்து அவங்க இயல்பான உணவு எடுத்துக்கிறாங்க, இயல்பா சுவாசிக்கிறாங்க, இயல்பா பேசுறாங்க, நடைப்பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, பேசுறதுக்கு ஒரு கருவியோட சப்போர்ட் மூலமா பேசுறாங்க, முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு பிறகுதான் இந்த டிமைஸ் வருது. மரணம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கார்டியாக் அரெஸ்ட்ங்கிறது இன்னும் வெரி வெல், நீங்கள் படித்தவங்க உங்களுக்கு நிறைய விவரம் தெரியும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். அதுக்கப்புறம் அவங்க உயிர் பிழைக்க வைக்கிறதே பெரிய வித்தியா போச்சு, கடைசியில் தோத்துட்டாங்க அதில். ஸோ அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னு அதுக்கு முன்னாடி வரைக்கும் நர்ஸுகள் அங்கே அப்போல ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ல சொல்றாங்க, எங்கள்கிட்ட நல்லா பேசினாங்க, எங்களுக்கு அதைத்தான் கேட்கிறேன். இதையெல்லாம் ஏன் சொல்லக்கூடாது? அவர் நன்றாக பேசக்கூடியவர் இவர்கள் தானே. தீபக் சொல்றாரு, அவங்க வந்து ஏதாவது தேவைன்னா ஸ்லேட்ல எஸ்ன்னு எழுதுவாங்க, எஸ்ன்னு எழுதுனா சசிகலாவை கூப்பிடுங்கன்னு அர்த்தம். சசிகலா வந்தாலே அவங்க திரும்பி இதையே அவர் தெளிவுபடுத்தக்கூடாது. திருமதி சசிகலா அவர்கள் எஸ் என்று எழுதினால் என்ன வர சொன்னார்கள்? இப்படியெல்லாம் அவரே இதை சொல்லலாமே, ஏன் மற்றவர்களை விட்டு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்? நான் வந்து பேட்டி வேணும்னு உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் விரும்பினா தானே எனக்கு பேட்டி. நீங்கள் வந்து மாட்டேன்னு சொன்னால் என்னால் எந்த கம்பல் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பேட்டி கொடுத்து ஆகணும். ஏன் தீபா பேச மறுக்கிறார் நானா ஒரு கேள்வி எழுப்பக்கூடாதுல்ல, நியாயம் இல்லை. அப்பொழுது இவர் எப்படி பொதுச் செயலாளராக செயல்படுவார்? இவர் பேசவே மறுப்பார் என்றால் அப்பொழுது மட்டும் பேசுவாரா? அவர் பொதுச் செயலாளர் ஆவாரா இல்லையான்னு எனக்கு நம்ம பேசுற இந்த சந்தர்ப்பத்தில் பொதுவான கருத்துக்கள் அப்படி அவங்களுடைய விருப்பம், அவங்க கட்சி, அது நானும் நீங்களும் தலைவருக்கு ஒண்ணும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், அது ஆகலாம் போலாம். அதற்கு பிறகு அவ்வளவு பெரிய பொறுப்பில் அவர்கள் அமரப் போகிறார்கள் என்ற சூழ்நிலை உருவானால் அவர்கள் அனைத்துக்கும் பதில் சொல்லிதானே ஆக வேண்டும். அனைத்துக்கும் சொல்லக்கூடாது, எதுக்கு பதில் சொல்லணும், எதுக்கு பதில் சொல்லக்கூடாது, அவரை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஸோ இதுல வந்து நீங்க அன்ஆன்சர்ட் क्वेश्चंस இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? நிறைய இருக்கின்றது. Could you mention few? முதலில் நான் சொன்னது போல் அவர் இறுதியாக என்னென்ன சொல்ல நினைத்தார், அவருடைய கடைசி விருப்பங்கள் என்னென்ன, இதையெல்லாம் அவர்கள் சொல்ல வேண்டும். அதிமுகவுடைய அரசியல்ல தீபா ஏதாவது பங்களிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பண்ணக்கூடாது என்று எந்த எண்ணமும் இல்லை. இதை தான் செய்ய வேண்டும் என்று நான் எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. அப்படி ஒரு சூழ்நிலை உருவானால் அப்பொழுது அதை கருதலாம் என்று நினைக்கிறேன். அதிமுக அடிப்படை உறுப்பினராக இருக்கீங்களா? இல்லை. நீங்க எப்பயாவது அதிமுக நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அத்தையிட்ட சொல்லியிருக்கீங்களா? அத்தையிடம் சொன்னதில்லை, ஆனால் அதற்கு ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சூழ்நிலை உருவானது. அப்பொழுது அவர் இந்த கேஸ் காரணமாக பதவியிலிருந்து விலகக்கூடிய சூழ்நிலை உருவானது. அப்பொழுதெல்லாம் நிறைய கருத்துக்கள் வெளியே வரும். அதாவது இவர் ஏன் ஆகக்கூடாது. அப்பொழுது நான் சொல்வது, அந்த காலகட்டத்தில் தான் முதலில் அரசியல் மீது என் பார்வை திரும்பியது. அப்பொழுது தான் ஆர்வமே ஏற்பட்டது, அதுவரை கிடையாது. ஸோ அவங்க முதல்வர் பதவி தொடர முடியாத ஒரு சிக்கல் இருந்தபோது நாம் முதல்வர் ஆகக்கூடாது அப்படின்னு யோசிச்சிங்களா? நான் யோசிக்கவில்லை. அதாவது அப்படி கருத்துக்கள் எல்லாம் நிறைய வெளியே வந்து கொண்டிருந்தது, பேசப்பட்டது. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குதோ, நாம ஏன் அதிமுகவுடைய அடுத்த பொதுச்செயலாளர் ஆகக்கூடாது, நாம ஏன் முதலமைச்சராக தொடரக்கூடாது, நம்ம இது அத்தையோட கட்சி ஆச்சுன்னு ஒரு எண்ணம் இருக்குதோ? இது 3 கேள்விகளில் அத்தையுடைய கட்சி, இதற்காக அவர் போராடினார், பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார். இந்த இடத்திற்கு அவர் எளிதில் வந்து விடவில்லை. அந்த பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று மட்டும் ஆர்வம் இருக்கிறது எனக்கு.
அரசியல் உங்களை போன்றவர்களால் சமாளிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சிவாஜி கணேசன் மாதிரி, கார்த்திக் மாதிரி, ராஜேந்திர மாதிரி, இன்னும் இன்னும் நிறைய ஆட்கள், இன்னும் சிரஞ்சீவி மாதிரி அவங்கெல்லாம் கூட ஒரு கட்சி நடத்த ஆசைப்பட்டு முனைஞ்சு போராடி அதை ரொம்ப சிரமப்பட்டு எவ்வளோ போராட்டம், நீங்களே சொன்ன போல எவ்வளோ போராட்டம் அவங்க ஜெயலலிதா சந்திச்சா சொன்னீங்க. நீங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நன்றி திருமதி தீபா. இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள்.